இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கார்டியோவாஸ்குலர் டிசீஸை அதிகப்படுத்துதா? ஒரு ரீசன்ட் சென்சேஷனல் நியூஸ் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ல பிரசன்ட் பண்ண போஸ்டர் ரொம்ப கிரியேட் ஆயிருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் 8 மணி நேரத்துக்கு கீழே சாப்பிட்றவங்களுக்கு 91% கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? இந்த ஸ்டடி பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வருஷம் டியூரேஷன்ல கண்டக்ட் பண்ண ஸ்டடி. இந்த ஸ்டடியில தோராயமா 20,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த ஸ்டடியில வருஷத்துக்கு 2 வாட்டி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நீங்க எப்போ சாப்பிட ஆரம்பிச்சீங்க, எந்த டைம்ல நீங்க சாப்பாடு முடிச்சீங்கன்னு தான் கேட்பாங்க. இதை தவிர அவங்க ஸ்பெசிஃபிக்கா ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் பத்தியோ, ஸ்மோக்கிங் ஹேபிட் பத்தியோ, ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் பத்தியோ இந்த ஸ்டடியில எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. இது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன் தவிர இட்ஸ் நாட் அ மேட்டர் ஃபார் கன்க்ளூஷன். ஸ்டில் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இந்த ஸ்டடியை அக்செப்ட் பண்ணல. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இல்லைன்னா டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் பத்தியும் எந்த வார்னிங்கோ டில் டேட் கொடுக்கல.